வணக்கம். மீண்டும் கோர்ட்டுக்கு வந்த ஸ்டாலின். மீண்டும்னா ஏற்கனவே வந்திருக்காருன்னா ஏற்கனவே ஒரு தடவை போனார், இப்போ மறுபடியும் 2வது தடவை போயிருக்காரு. எதற்காக இருந்தது பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இதெல்லாம் ஒரு கேஸாக நினைக்க தோணும். ஆனால் முன்னாள் முதல்வர், திமுகவுடைய தலைவர் அப்படிங்கும்போது நம்ம பேசுவது கட்டாயம்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை எதற்காக ஸ்டாலின் நீதிமன்றம் சென்றார்? அதாவது அவர் கரூரில் தோக்கவில்லையாம், இவிஎம் சதி செய்து விட்டது. பார்த்துட்டு இருக்க மக்கள் இது சம்மந்தமாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஸ்டாலின் வந்து சிங்கப்பூராக மாற்றி வச்சுருந்தார் குளத்தூரில் அப்படின்னு ஐயா வைரமுத்து அவர்கள் சொன்னதை பார்ப்பீங்க. இன்னொரு பக்கம் அவர் நம்ம சேகர்பாபு நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் வந்து சேகர்பாபுலாம் கண் கலங்கி அழுததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு பிறகு சேகர்பாபுவை செனட்டாப் ரோடு உள்ளே வரக்கூடாதுன்னு அந்நியார் சொன்னதெல்லாம் பல செய்தித்தாளர்களில் வந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் தோத்தது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய அவமானமாக பார்க்குறாங்க. ஏன்னா அப்பாவை காணோம் அப்படிங்கிறத அவங்களால ஜீரணிக்கவே முடியல. இது என்ன கவுண்டர் கொடுக்கணும்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அப்பா வருவார், இதே சட்டப்பேரவைக்கு வருவார் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் சொல்கிறாரு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவி செழியன் வந்து திடீர்னு மாற்றி என்ன சொல்கிறார், முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கோட்டையில் வந்து கொடியேற்ற தேசிய கொடியை வந்து உதயநிதி ஏற்றுவாருங்கிறாரு. நமக்கு ஒன்றும் புரியல. ஸ்டாலின் வந்தால் எப்படி உதயநிதி ஏற்றுவார்? நமக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலேயே ஸ்டாலினா உதயநிதியா? அதுவும் முதல்ல குழப்பத்தை தீர்த்துட்டு வாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஏது இந்த வழக்க போடுறாரு. அதாவது என்னன்னாங்க, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம்னு ஒரு பழமொழி இருக்கும். நமக்கு ஐடியா ஒன்றா சொல் புத்தி வேணும், இல்லைனா சுய புத்தி வேணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோதான் வயதாகி போனாலும் ஏதோ இப்போ கலைஞர் ஏன் இன்னும் பேசப்படுறார் அப்படின்னா அவருடைய சாதுரியம். ஏன் ஸ்டாலின் அவர்கள் சாதுரியம் அப்படிங்கிற போது ஸ்டாலினை சொல்ல மாட்டோம், உழைப்பு அதோடு நிறுத்திக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் கலைஞர் அப்படின்னா அவர் வேற. நீங்கள் குளத்தூரில் தோத்துட்டீங்க. தோற்றதுக்கப்புறம் இவிஎம் சரியில்லை அப்படின்னு 9 லட்ச ரூபா கொடுத்து அந்த இவிஎம்மை செக் பண்ணுன்னு சொன்னதே தப்பு. ஏன் நீங்கள் தோற்றது 50 ஓட்டு, 100 ஓட்டு, 200 ஓட்டு, 300 ஓட்டு, 400 ஓட்டு இல்லை, தோற்றது 8000 ஓட்டுக்கு மேலே. 8000 ஓட்டுக்கு மேலே எப்படிங்க தப்பு நடந்திருக்கும்? ஒன்று, இது யாராவது ஒருத்தர் கூட இருக்கவங்க வந்து சொன்னால், அண்ணே இவிஎம்மை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கேப்பா, ஏற்கனவே தோற்று அசிங்கப்பட்டு முடிஞ்சது, பிரச்சனைலாம் மறைஞ்சு போயிருக்கும் போது இது மாதிரி தேவையில்லாமல் ஐடியா கொடுக்காதீங்க, இனிமேல் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு அடித்து விரட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் போய் பண்ணீங்க. அப்போ வந்து மாநகராட்சியுடைய ஐஏஎஸ் அதிகாரி சமீரன் சொல்லிட்டார், எல்லாம் கரெக்டாக இருக்குங்க, நாங்கள் பார்த்தோம், இவிஎம்ஐ செக் பண்ணி பார்த்தோம், எல்லா இவிஎம்மும் சரியாக இருக்குது. இதுதான் அவருடைய இவ்வளவு நாள் அமைதியாக இருந்துட்டு திடீர்னு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் உயர்நீதிமன்றம் போய் இல்லை குளத்தூரில் நாங்கள் பார்த்தோம், எல்லா இவிஎம்மும் பிரச்சனை, நிறையா இவிஎம்மில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரீஎலெக்ஷன் வைக்க சொல்கிறீங்களா? நல்ல மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் குளத்தூராக கூட இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஊராக இருக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு தொகுதியில் ஒரு தேர்தல் வச்சா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக ஜெயிக்குமா? அது ஸ்டாலினே இருக்கட்டும், ஜெயிப்பாரா? இப்போ குளத்தூரில் ஏற்கனவே அவர் சொல்லிட்டு இருக்காரு, கொத்து புரோட்டான்னு ஒரு பேச ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு அந்த ஸ்லாங் பிடிக்கல. ஆனால் நீங்கள் பெண்களையும் மற்றவர்களையும் எவ்வளோ கேவலமாக வேற ஒரு ஸ்லாங்கில் பேசுவீங்கிறது நாடறியும். நீங்கள் அடுத்தவங்களை கை காட்டும் போது உங்கள் 4 கை உங்கள் பின்னால் நீட்டிகிட்டு இருக்கிறதுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் என்ன மாதிரியான பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்கள் பையன் பேசுகிற பேச்சு, உங்கள் கட்சிக்காரங்க பேசுகிற பேச்சு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மறுபடியும் வந்து நான் வந்து கோர்ட்டுக்கு கேஸ் போவோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் புரியல. இது என்ன உங்கள்கிட்ட பெரிய அளவுக்கான சொத்து இருக்கிறது, நீ நடத்தலாம் கேஸை. ஒன்று வேணாம், சட்டசபையில் ஸ்டாலின் இல்லையே ஒளியில் எல்லா விஷயத்தையும் அவர் அடிபடுறார். கார் கொடுக்கும்போது கூட அமைச்சர் ஆதவ் சொல்கிறாரு, ஒருத்தர் முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு காரும் இல்லை வீடும் இல்லைங்கிறாரு. ஆனால் லண்டன் போவார். இப்போ வெளியில் மக்கள் எல்லாருக்கும் தெரியுது இல்லை, கேட்குறவன் கேனையினா இருந்தால் என்ன வேணா பண்ணலாம், நீங்கள் நிறையா காரியம் பண்ணிட்டு இருந்தது, நீங்கள் விட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகிறாரு ஸ்டாலின். எதுக்காக கோர்ட்டுக்கு போகிறார் ஒன்றும் புரியல. இப்போ தேர்தல் ஆணையத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மறுபடியும் தேர்தல் வைக்க போகிறாரா, இல்லை குளத்தூரில் மட்டும்தான் தேர்தல் வைக்கணுமான்னு கேட்டால் என்ஆர் இளங்கோ சொல்கிறார், இல்லை தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 30% வாக்கு ஃபோர்ஜரி நடந்திருக்குது. ஒன்றுமே புரியல. கேட்டால் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறார். குளத்தூர்லேயே இப்படி நடந்திருந்தா தமிழகம் முழுக்க எப்படி நடந்திருக்கும்? அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ விஜய் அவர்கள் எப்படி இவிஎம்மில் விஜய் எப்படி ஆதிக்கம் செலுத்த முடியும்? ஏங்க அவங்க வந்து ரீல்ஸ் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம் பண்ணுறாங்க, யூடியூப் இதெல்லாம் சொல்லுங்கள், ரைட்டு. அவங்க எப்படிங்க இவிஎம்மை பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா பிஜேபியும் விஜயும் ஒன்று, அதனால தான் விஜய் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிஜேபி சதி, அது பிஜேபியே பண்ணிட்டு போகலாமே, அதிமுக பிஜேபி ஜெயிச்சுட்டு போகலாமே, அது எதுங்க விஜய் கான்செப்ட் புரிய மாட்டேது. அப்புறம் எதுங்க பிஜேபி ஒரு சீட்டு ஜெயிக்குது? ஏதாவது லாஜிக்காக பேசுகிறாங்களான்னு ஒன்றும் புரியல. ஒருவேளை அந்த மாதிரி பண்ணி அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருந்தா நம்ம அந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும்.
இருக்கக்கூடிய அதுவும் மெஜாரிட்டி இல்லாமல் என்ன கான்செப்ட் இது எனக்கு உண்மையே புரியல. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு ஐடியா கொடுக்குறவங்க தப்பு, உங்களுக்கும் ஒரு மேட்ரு தெரியல. வெகுஜன மக்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதை மெய்பிக்கிற மாதிரியே ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிவிட்டு அமைதியாக ஒதுங்கிடணும். மறுபடியும் தப்பு பண்ணுவாங்களா? உண்மையிலே ஸ்டாலினோட பார்த்தா பாவமாகுது. ஏன்னா உங்கள் வயசுக்கு நீங்கள் அப்படியே ஒதுங்கிடுங்க. ஏன்னா இது வேறு அரசியல் போயிட்டுருக்குது. இப்போ நான் அவர்களே இவர்களே அப்படின்லாம் பேசிட்டிங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க. எப்பயுமே அறிக்கை விடுறது போது தூய தமிழில் விடுறீங்க, இங்கிலீஷ்லாம் பேர் போட்டு பஞ்சு டைலாக்லாம் பேசுகிறீங்க, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்க, என்னமோ சொல்லி பார்க்குறீங்க. ஆனால் அது சரி வராது. ஏன்னா அது வந்து சினிமாவில் அவர் சூப்பர் ஸ்டார், அவர் ரேஞ்சில் போயிட்டார். உங்கள் பையனு தான் நடித்தார், வர முடியல, என்ன பண்ண முடியும் சார்? எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? திடீர்னு வந்து புதுசாக இருக்கவங்களாம் அமைச்சர் ஆகிட்டாங்க, எம்எல்ஏ, வேற என்ன சார் பண்ணுறது? எனக்கு புரியல. ஆகிட்டாங்க, என்ன பண்ணலாம்? துரைமுருகன் தோத்துட்டார், என்ன பண்ண முடியும்? 86 வயசு, நீங்கள் காட்பாடிக்கு எவ்வளவோ பண்ணீங்க, மக்கள் வேணாங்கிறாங்க. வேணாம்பா, நீங்கள் காட்பாடிக்கு பண்ணது போதும், வீட்டில் ரெஸ்ட் எடுங்கிறார் ஸ்டாலின் அவர்களே. வீட்டில் ரெஸ்ட் எடுங்கிறாங்க. அப்போ மக்களுக்கு திமுக மீது எவ்வளோ கோபம் இருந்தால் உங்களை தூக்கடிப்பாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்காம மறுபடியும் மீண்டு வருவதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன? உங்கள் கட்சியினுடைய இளைய தலைவராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் எவ்வளோ மோசமாக பேசுகிறாரு, உங்களுடைய நிலைய வைத்தான்கள் எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமான ஆட்சி நடக்குது, லட்சக்கணக்கான மக்கள் தப்பாக ஓட்டு போட்டு கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களாம். அதாவது உண்மையிலேயே இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, இப்போ நீங்கள் நீதிமன்றம் போயிருக்கீங்க, நீதிமன்றம் என்ன பண்ணும்? கேஸ் நடக்கும், அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நடக்கும், அது வரைக்கும் அடிக்கடி ஒரு செய்தியாக இருக்கும். எதுக்கு இந்த கேஸ்? ஒன்றுமே புரியல. யார் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்கறது? இல்லை சில பேர் சொல்கிறேன், இல்லைங்க அமித்ஷாட்ட பேசியிருப்பார், ஏன்னா பிஜேபி கூட நெருக்கமாகுது. அப்போ கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு வந்து மீண்டும் வந்து நீங்கள் வந்து இவிஎம்ஐ செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இவிஎம்லாம் ஃப்ராடுன்னு சொல்லி மறுபடியும் தேர்தல் வைப்பாங்க. மறுபடியும் தேர்தலை வைக்கிட்டும் பாஸ், நீங்கள் எப்படி பாஸ் ஜெயிப்பீங்க? ஜெயிக்க முடியுமா? அப்போ எதுக்கு இது? அப்போ நீங்கள் நிகழ்கால அரசியலும் உங்களுக்கு என்னன்னு தெரியல, என்ன நடந்துட்டுருக்குன்னே தெரியல. உங்கள் கூட இருக்கவங்க இன்றைக்கி சிஎம் உடைய விஜய் அவர்கள் தலைமையில் தமிழக வெற்றி கழக ஆட்சி ரொம்ப மோசம், மக்கள் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க தலைவரே, நீங்கள் மட்டும் நீங்கள் நின்னீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க தலைவரே, அப்படி ஏதாவது சொல்லி வச்சுருக்காங்களா? ஏன்னா உங்களுக்கு பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லை. நீங்கள் அன்பில் மகேஷ் சொல்கிறாரு, 8 மணி ஆச்சுன்னா போதும், நம்ம உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரே பேப்பராக இருக்குமா. ஏன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, அது தினத்தந்தி பேப்பர் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் அவர் அடுத்த வேலைக்கே போவாராம். நல்லா யோசனை பாருங்கள். படிச்சிருந்தா என்ன எதுவும் பேச வேணான்னு பார்க்குறேன் நான். இதே மாதிரி தான் ஸ்டாலின் அவர்கள், என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒருத்தர். மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் திமுகக்குள்ள பெரிய பலமே இந்த கலைஞர் அப்படிங்கிற பேர் தான். அவர் எல்லா பேப்பரையும் படிப்பார், அவர் எழுத்தாளர், அவரை பற்றி பெரிய விஷயம். அவர் மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது. 60 ஆண்டு கால அரசியல் அவரை சுற்றியே சுழன்று கொண்டது அப்படின்னா அதுதான் அவருக்குரிய அந்த மரியாதை. அதுதான் நீங்கள் டிவிக்கில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, கலைஞர் அவர்களுடைய, அது மறுக்க முடியாது, யாராலையும் மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட தலைவர். அந்த ஒருத்தர் பேரை வச்சுக்கிட்டே அவங்க பையங்கிற முறையில் அவர் ஒரு அறிவாளி, நீங்கள் யார்? அவர் தான் ஏதாவது பண்ணார், நீங்கள் என்ன பண்ணீங்க? அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் சொல்கிறோம், ஸ்டாலின் அவர்கள் யார் பேச்சையோ கேட்டு, ஏற்கனவே அதிகாரிகள் பேச்சை கேட்டு முட்டு சந்தில் உண்ணார், இப்போயும் யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டு முட்டு சந்தில் இருக்கிறார். உண்மையிலே பரிதாபமாக இருக்கிறது. ட்ரோல் மெட்டீரியலாக நீங்கள் ஆயிட்டீங்கிறது மக்களுக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையா நமக்கு புரியல. பார்த்துட்டு இருக்க மக்களுடைய கருத்தை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இந்த கேஸ் போட்டிருக்காரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.